அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னோட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டு இவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இந்த பிளான் போட எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன், எல்லாம் போச்சு. அதை விட அந்த மருந்துவ ஒண்ணு பண்ண முடியாம போச்சு. இல்ல தனியா வந்திருக்காங்க. இவர்களை ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான். என்னடி வாசு, உன் பக்கத்துல யாரு? ஹலோ, என்ன? என்னடி ஓவர் கொண்டாட்டமா இருக்கு? சும்மா குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், மரியாதையா பேசு. ஓ, மரியாதையா பேசணுமா? எப்படி உங்க கால்ல விழட்டா? இங்க பாரு, தேவையில்லாம எங்க கிட்ட வந்து பேசாத. இப்ப எதுக்காக எங்க கிட்ட பேசிட்டு இருக்க? தேவை இல்லாமையா? ஏய், தேவை இல்லாமையாடி உன்னை என் கம்பெனில வந்து சேர்ந்தான். அவன் என் கம்பெனிக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நாங்க தாண்டி வேலை பாக்குறவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணும். ஆனா அவன் எனக்கே பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒரு திமிரு! என்ன பத்தி என் ஸ்டாஃப் கிட்டே குறை சொல்றது. இந்த கம்பெனி ரொம்ப மோசம், அதனால நான் சொந்த தொழில் வைக்க போறேன். இதே மாதிரி பைனான்ஸ் வச்சு இதுல நியாயமா நாணயமா நடந்துக்குவேன்னு என்னென்ன பேச்சு! ஆனா அவனை ஒண்ணும் பண்ண விடாம ஆக்கிட்டீங்கல்ல. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அதுவும் ஓடி போடின்னு பேசிக்கிட்டு இருந்த. என்ன பண்ணுவ? வாசு, நீ சரத்துக்கு கால் பண்ண. ஓ, சரத்து போலீஸ்காரன் உங்க குடும்பத்துல இருக்காங்கறனால ஓவர திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா, திமிர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே இங்க இருந்து கிளம்பு. எங்க கிட்ட எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க? உன்கிட்ட தாண்டி பேசணும். என்னோட பிளான ஃபுல்லா சொதப்புனது நீ. இங்க பாரு, அவன் கூட நீ சந்தோஷமா வாழ்வேன் மட்டும் நினைக்காத. வாழ விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். ஏய், நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். நீ கரெக்டா இருக்கணும். நீ தப்பு பண்ணிட்டு எங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம போயிடு பாத்துக்கோ. என்னடி என்ன கொத்துற? இங்க பாரு, நீ கொத்துறனாலயோ உரட்டுறனாலயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஆம்பளடி, என்ன யாராலையும் எதுவும் பேச முடியாது. ஆனா இப்பவேவும் இந்த நிமிஷம் உங்க 2 பேர் கண்ணத்திலையும் பலார்னு ஒரு அறை விட்டா அது உங்களுக்கு அசிங்கம். ஒரு வாரம் 10 நாளுக்காது வீட்டுக்கு வெளியே தலை காட்ட முடியாது. அசிங்க அவமானத்துல நீங்களே கூனி குறுகி வீட்டுக்குள்ள இருப்பீங்க. பலார்னு குடுக்கட்டா? கொடுடா. ஏய், நீ யாரு? பலார்னு குடுப்பேன்னு சொன்னேல, கொடுடா. அது ஏய் கொடுடா. என்னடா முழிக்கிற? ஆளு பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமா பேசுற. சித்தார்த். வாசுகி, என்ன பிரச்சனை? சித்தார்த், என்னோட அண்ணன் இவன் ஃபைனான்ஸ் கம்பெனில. ஓ, அது இவன் தானா? ஏண்டா, நீதான் திடீர் கல்யாணத்தை நடத்தி வச்சதா? இங்க பாரு, மரியாதை. பொண்ணுங்க கிட்ட தர குறைவா பேசுற. உனக்கு என்னடா மரியாதை? ஒழுங்கா பேசுனத உங்ககிட்ட சாரி கேளு. யார்கிட்டடா சாரி கேட்கணும்? பேசுனது தப்புன்னு சாரி கேட்கல. அப்புறம் நீ சொன்ன அதே டயலாக், சின்ன பையன் என்கிட்ட பெரிய மனுஷன் நீ அடி வாங்கிட்டேன்னு நீ தான்டா காலம் பூரா கஷ்டப்படுவ. என்ன பக்கத்துல வரவா? ஏய், சாரி கேக்குறியா இல்ல நான் வரட்டுமா? ஏய் போதும். இவங்கிட்ட ஆள் பார்க்க ரொம்ப துடுக்கா இருக்கான். இவள்க மனுக்க பொறுமையா போறது நல்லது. இவள்க மனுக்க நம்மள அசிங்கப்படுத்தினானா இவள்களுக்கு நம்ம மேல உள்ள கொஞ்ச நஞ்ச பயமும் போயிடும். அதனால ஏய், என்னடா யோசிக்கிற? ஏய், தப்புதான், கோபத்துல பேசிட்டேன். இனி இந்த மாதிரி பேச மாட்டேன். சாரி கேள்றா. சாரிமா. இங்க பாரு, இதுக்கு மேல எங்க கிட்ட வந்து பேசுன அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய், என்னடா? வாசுகி, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல சித்தார்த், அம்மா வந்திருக்காங்க. கோவிலுக்கு பூஜை ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அம்மா வரட்டும், நீங்க கோவிலுக்குள்ள போங்க. சரி சித்தார்த். சிந்து வரலையா? வந்திருக்கா. ஏதோ வாங்கணும்னு கடையில நின்னுட்டு இருந்தா. நான் அந்த ஆளை பார்த்தோன்னா யாரோ நினைச்சிட்டு வந்தேன். இங்க உள்ள போங்க, நான் சிந்துவை கூட்டிட்டு வரேன். சரி சித்தார்த், தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டுமா, போ. யார் ராணி? டேய், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதோட உன் வில்லத்தனத்தை நிப்பாட்டிக்கோ. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட ஏதாவது தரக்குறைவா பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நீ யாரு என்னன்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏண்டா இந்த மாதிரி பேசணும்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட வச்சிருவேன். புரியுதா? புரியுதுடா, புரியுது. என்ன பத்தி தெரிஞ்சுக்காமையவும் நாம தான் எல்லாம் நினைச்சு பேசுற. சைலண்டா இருந்தாலும் நான் யாருன்னு நீ சீக்கிரத்துல தெரிஞ்சுக்குவ. ஏய் போடா, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு வந்த வேண்டாம். கிளம்பு. சித்து. சொல்லுமா. என்ன தனியா விட்டுட்டு வந்துட்ட? அங்க ஒரு கமல் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. நான் வாங்கிக்கிட்டா? ஒண்ணு என்ன, எத்தனை நாளும் வாங்கிக்கோ. வாங்கிக்கோனா நீ சொன்னது சும்மா கொடுத்துருவாங்களா? காசு வேணும்டா. நீ போய் வாங்கு, நான் கொண்டுட்டு வரேன்.
வாவ், யாரா இந்த பொண்ணு? வா, இந்த மாதிரி பொண்ணுங்களா நம்ம ஊருக்குள்ளதான் இருக்காங்களா? பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. சித்து, சாமி கும்பிட்டுட்டு போ மொத்தல வாங்கிக்கலாமா? ஆ, சரிம்மா. ஏய் சிந்து, உன் அண்ணி வந்திருக்காங்க. மதி அண்ணியா? இல்ல வாசுகி. எங்க? கோவிலுக்குள்ளமா இப்பதான் போனாங்க. வா போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது வாங்கலாம். சரி சித்தார். வாமா போலாம். ஏய் டேய், வா, என்ன பொண்ணு இல்ல? டேய் சித்து, அடடா, ரத்னமன் கம்பெனிக்கு வந்து நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் டீலிங்க நம்ம ஈஸியா பேசிக்கலாம் நினைச்சு வந்தா, இது என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியா இருக்கு? எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. வா, ஆளுக்கு சுறுசுறுப்பா, என்ன ஒரு வேகம், என்ன ஒரு நீட்னஸ். இவங்க கம்பெனிக்கு நம்ம கம்பெனி ஒரு 10% கூட வராது போலவே. கண்டிப்பா இந்த கம்பெனில நமக்கு எந்த ஒரு டீலிங்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பொண்ணு இருக்காளே பொண்ணு, இந்நேரம் வந்திருந்தா என்ன ஏதுன்னு பார்த்து பேசிருக்கலாம். நானும் கம்பெனி ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன். இன்னும் நம்ம பார்ட்னரை காணோம். பார்ட்னர் வாங்க வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். அந்த தம்பி, தம்பி, தமாசு தம்பி நின்னுட்டாப்ல. சார் நீங்க ஜோ கம்பெனிக்கு வந்தீங்களே? ஓ, அவரா நீங்க? என்ன சார் உங்க கம்பெனி ரெஸ்ட் ரூம்லாம்? ஐயோ தமாசு தம்பி, இன்னுமா அதை மறக்கல? உங்களோட ஒரே காமெடி தான் போங்க. காமெடியா? சீரியஸா பேசிட்டு இருக்க? இவர் என்ன சிரிப்பா பேசிட்டு இருக்காரு? ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு? சார் இங்க என்ன வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த கம்பெனி எம்டியோட பிசினஸ் டீலிங் பேச வந்திருக்கேன். ஓ, எதனால இந்த முடிவு? அன்னைக்கு நீங்க மீட்டிங் வந்தீங்கல்ல, அடா உங்க பேச்ச கேட்டு இந்த கம்பெனிலே ஒரு டீலிங் வச்சுக்கணும்னு முடிவோட வந்துட்டேன். சரிதான். ஆமா தம்பி, என்ன இவ்ளோ பெரிய ஆபீஸா இருக்கு, இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமே. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது அது வந்து யாராவது சிபாரிசு பண்ணாங்களோ? ஆமா சார், சிபாரிசு பண்ணாங்க, அதனால என்ன இங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓ, சரிதான். ஆமா தம்பி, உங்க எம்டியை எப்ப பார்க்கலாம்? இப்ப ஃப்ரீயா தான் இருக்காங்க, போய் பாருங்க. யோ, ஃப்ரீயா இருக்காரா? நீங்க ஏன் சார் அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்ல தம்பி, என் பார்ட்னர் வரணும். ஓ, பார்ட்னர் வந்தாதான் பேசுவீங்களா? ஆமா தம்பி, நான் பாரு கரெக்ட் ரைட்டுக்கு வந்துட்டேன். ஆனா என்னோட பார்ட்னர், அதுக்குதான் சார் பொண்ணுங்களை எல்லாம் பார்ட்னரா வச்சுக்க கூடாது. என்ன தம்பி பண்றது? ஆமா பாருங்க, சடார்னு கிளம்பிடுவோம். அதே இது பொண்ணுங்க அப்படி பண்ணுவாங்களா? இல்ல கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அதுவும் என்னோட பார்ட்னர் இருக்காங்களே. சரி ஓகே சார், உங்க பார்ட்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததும் சொல்லுங்க, நான் கூட்டிட்டு உள்ள போறேன். சரிங்க தம்பி. அப்புறம் எங்க கம்பெனி மீட்டிங்லாம் வந்தீங்க, இந்த கம்பெனிக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கம்பெனியை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கம்பெனில இருந்து நாங்களும் கொஞ்சம் பிசினஸ் டீலிங் வச்சுக்குவோம். அப்படி இப்படின்னா? அதான் தம்பி, கொஞ்சம் பெருமையா. யோ, ரெஸ்ட் ரூம் சேஞ்ச் பண்ண சொன்னேன், அதையே பண்ணல, பின்ன என்னையா பெருமை வேண்டி கிடக்கு? ஐயோ தம்பி, என்ன தம்பி நீங்க எங்கிட்ட சுத்தி முத்தி வந்தாலும் ரெஸ்ட் ரூம்லயே வந்து நிக்கிறீங்க. அட போங்க தம்பி. ஐயோ, இது எல்லா மனுஷனுக்கும் முக்கியமானதியா? என்ன இவர் சிரிப்பா சிரிக்கிறாரு? பிசினஸ் டீலிங் தானே, வச்சுக்கோ, அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன தம்பி? ஒண்ணு இல்ல சார், உங்க பார்ட்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்ட்னரா வச்சுக்காதீங்க. ஏன்னா சொன்ன மாதிரி டைத்துக்கு வரவே மாட்டாங்க. ஆமா இந்த மாதிரி பசங்களா வச்சுக்கிட்டா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதுவும் ஒன்ன மாதிரியேவும். வாமா மின்னலு, என்னடா ரொம்ப நாளா ஆள காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? நாங்களாம் சொன்ன டைத்துக்கு கரெக்ட்டா வந்து நிப்போம். ஓஹோ, ஒன்ன மாதிரியெல்லாம் லேட் பண்ண மாட்டோம்டா. ஏய், யார் லேட்டு? நீதான். காலையில ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்த? அது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு அர்ஜென்ட் விஷயமா வெளியே போனேன், அதனால ½ an hour லேட்டு. சார் பாத்தீங்களா பசங்களோட பஞ்சுவாலிட்டியா? இவங்கிட்ட சேர்ந்து பொண்ணுங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேமா, ஏதோ தமாசு தம்பி சும்மா பேசிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு இந்த ஆபீஸ்ல யாரையுமே தெரியாதா, அதான் அப்படியே சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருப்போமேன்னு பேசிட்டு இருக்கேன். அட பாவி மனுஷா, என்ன ஒன் டைம் பாஸ்க்காயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த? ஜீவா, திரும்ப தோக்குறியேடா. ஓ, டைம் பாஸ்கா? அப்பனா ஓகே. இருந்தாலும் சார் பொண்ணுங்களை எல்லாம் குறை சொல்லாதீங்க. ஐயோ, அப்படி சொல்வேனாமா? எனக்கே ஒரு பொண்ணு இருக்காமா, நான் இப்படி குறை சொல்லுவேன்? என்ன, இந்த மனுஷனுக்கு ஒரு பொண்ணா?
பொண்ண வச்சுக்கிட்டேவோ இன்னொரு பொண்ண பார்ட்னரா வேற வச்சிருக்காரா? சரியான மனுஷன் தான். ஓகே சார். ஏய் ஜீவா, என்னவா மரியாதையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். திரு எங்க? இவ்வளவு நேரம் என் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தான். இப்பதான் அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு ஓடிட்டான். டேய், முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போனோம். எங்கன்னு சொல்லுடா. உன் வீட்டுக்காரனா மட்டும் ஏங்க என்னங்க அப்படின்னு கூப்பிடுறது, நானா மட்டும் டேயா? மரியாதையா கேளு. திரு எங்கன்னு சொல்றேன். ஐயா, அப்படி ஒண்ணு நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. கால் பண்ணா வந்துட்டு போறாங்க. ஏய் சோ இன்சல்ட். இத முதல்ல செய்ய வேண்டியதானே? இருந்தாலும் உன்கிட்ட இப்படி வம்பு பண்ண மாதிரி இருக்குமா ஜீவா? இதோ உன் வீட்டுக்கார் வரட்டும். வந்தா ஒன்ன போட்டு கொடுக்குறேன். முடிஞ்சா ஏதாவது செய், சும்மாலாம் பேசாத. திரும்ப திரும்ப தோக்குறடா ஜீவா. இதோட நிப்பாட்டிக்கலாம். அம்மாடி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓ, ரொம்ப அழகா இருக்கமா. ரொம்ப ரொம்ப லட்சணமா இருக்க. ஆமாமா, இந்த சாருக்கு ஒரு 6 மாசமா கிட்டத்து பார்வை தெரியாது. அதனாலதான் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதமா. தமாசு தம்பி. எப்படி தம்பி இப்படி பேசுறீங்க? வாயிட்டுதான் சார். சார். தம்பி, ரத்னப்பா மீட்டிங் முடிச்சு வந்தாச்சு. வாங்க சார், உங்களை தான் சொன்னேன், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ தம்பி, என் பார்ட்னர் கால் பண்ணீங்களா சார்? எப்போ? ஆண்டவே தம்பி, இப்போ வந்துருவாங்க. ஓகே சார், அப்பனா நீங்க பேசிட்டு இருங்க, அவங்க வந்ததும் ஜாயின் பண்ணிக்கட்டும். அப்படிங்களா? ஆமா சார், இல்லாட்டி ரத்னப்பா திரும்ப பிஸி ஆயிட்டாருன்னா நீங்க ஈவினிங் தான் பார்க்க முடியும். ஓகே தம்பி, ஆனா என் பார்ட்னர் வந்ததும் உள்ள. ஏய் ஜீவா, இவர் பார்ட்னர் வந்ததும் உள்ள அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டா? சார் நீங்க உள்ள வாங்க. சரிங்க தம்பி. தம்பி, என் பார்ட்னர் வந்ததும் எம்டி சார்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி உள்ள அனுப்பிவிடுங்க தம்பி. போங்க சார் போங்க, அதுக்கு தானே நிக்கிறேன். சரிங்க தம்பி. ஏய் சேஷா. திரு. என்ன சிவானி அனுப்பி விட்டாளா? இல்ல திரு, வினோ. ஓ, டாக்குமெண்ட்லாம் வாங்க. ஆமா திரு, வினோன்னு கூட சொல்ல முடியாது. நான் தான் வீட்ல சும்மாவே இருக்கேனேன்னு கிளம்பி வந்தேன். ஓகே சைட்டுக்கு தானே போறியாமே? ஆமா திரு, என்னோட ஐடியா படியும் கொஞ்சம் ஒர்க் நடக்குது. ஓகே என் ஃப்ரெண்டுல உனக்கு சூப்பரா ட்ரைனிங் கொடுத்துருவான். உங்க ஃப்ரெண்டுக்கு நாங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறோம். சரிதான். என்னைக்கு பசங்களை முன்னேற விட்டுருக்கீங்க? இல்ல உங்களால முன்னேறி வருவோன்னு சொல்ல வந்தேன். திரு. சொல்லு சேஷா. ஏய், வினோன நல்லா பாத்துக்கறானா? அப்பப்போ கால் பண்ணி கேப்பேன். அதெல்லாம் லைஃப் ஜாலியா சந்தோஷமா போகுதுடான்னு சொன்னான். இங்க எப்படி? இங்க அதை விட ரொம்ப ஜாலியாவே போகுது. எனக்கு வயிறு எரியுது. ஒண்ணு இல்லையே. சரிமா, வா, டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுக்கறேன். ஸ்கூட்டியா ஆட்டோவா? ஆட்டோல தான் வந்தேன் திரு. ஓகே சரி வா. ஏய் ஜீவா, சொல்லுடா. ஜோ கம்பெனி பார்ட்னர் வந்ததும் அப்பா கிட்ட அனுப்பி விடு, ஓகேவா? போடா, பாத்துக்கிறேன். டேய், கூட இருந்தா உங்க மீட்டிங்க பாத்துக்கோடா. நான் சேஷாக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வரேன், லேட் ஆகும். போப்பா போ. ஏன் ஜீவா, எப்பவுமே இப்படி கடுப்புல தான் இருப்பியா? சேச்சா, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டேன். என் கூட சுத்துற பயல்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேசினா கடுப்பாயிடுவேன். அடச்சி, நீ அப்பறம் எப்பவுமே கடுப்புல தான் இருப்ப. திரு, போலாம். ஏய், சரிதான். நடத்துங்க. நாளா மொரட்டு சிங்கிள் தெரியும்ல சார்? ஹலோ, அதான் மொரட்டு சிங்கிள்னு. கண்ண நோண்டிடுவேன். என்னடா பாக்குற பார்வை சரியா இருக்கணும் இல்ல? ஏய், கொன்றுவேன் பாத்துக்கோ. நிறுத்த போறியா இல்லையா? உன்கிட்ட மனுஷ தன்மையே கிடையாதா? என்ன அப்படி மிருக மாதிரி நடந்துக்கற? ஏய், சித்தார்த், பேசாம இரு. இன்னொரு தடவை உன்னையும் கண் முன்ன பார்த்த இடத்துல கொன்றுவேன். இங்க பார், நான் யாரு என்ன என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாம என் மேலேயே கை வச்சுட்டேல, அது ஒரு ரத்தம் சிந்த. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா எழுதி வச்சுக்கோ, வாழ்க்கையில இனி நீ திடீர்னு எதிர்பார்க்காம கஷ்டப்படுவ. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நானா தான் இருப்பேன். நான் பார்த்ததுதான், நினைச்சதுதான். ஏய், கோவில்ல யாரு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்காம என் மேல கைய வச்சுட்டேல, இப்ப நான் போறேன்டா. நான் பயந்து போறேன்னு மட்டும் நினைக்காத. புலி பதுங்குறது எப்பவுமே பாயிறதுக்கு தான். அந்த மாதிரி தான் நானும். சீக்கிரத்துல நான் யாருன்னு காமிக்கிறேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. ஏய், இனியும் என் மேல கை வச்ச
கவனிச்சுக்கிறேன், அடுத்து உன்னை போத்துக்கிறேன். ஹலோ மேடம். ஏய், யார் அந்த மனுஷன்? நல்லதுக்கு பேசினா கூட இப்படி கோபப்பட்டு அடிக்கிறான். இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட நீ வந்தியாக்கும். ஏய், என்ன மாமா, உன் முகத்துக்காக தான் இவனை விட்டுட்டு போறேன். இல்லேன்னு வச்சுக்கோ, என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? எதா இருந்தாலும் ஏன் கிட்ட பேசு. அங்க பேசுறவளை வச்சுக்கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறாமா. யாருமா இது? ச்சே. ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இவன் கூட எல்லாம் உன் வாழ்க்கை. என்ன அடிச்சுட்டேன்னு சந்தோஷப்படாதடா. இதுவே உன் வாழ்க்கைக்கு வினையா வந்து நிக்கும். அடி வாங்கிட்டு போறனால நான் ஒன்னும் கோல கிடையாது. அங்க பாரு உன் பொண்டாட்டி எப்படி பாவம் போல என்ன பாக்குறான்னு. இப்படிதான்டா சிம்பத்திய கிரியேட் பண்ணணும். ஏய் உன்ன, ஏய் நான் சவுண்ட் கேட்காம தானே பேசுறேன். ஏதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் நீ பேசு. ஒன்னெல்லாம் மூஞ்ச உடைச்சது காணாதுடா. உன் கைய கால. ஏய் இங்க பாருமா, உனக்காக தான் இவனை விட்டுட்டு போறேன். இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட. சீ, இப்படிதான் இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ. அவ்வளவுதாமா உன் வாழ்க்கை. டேய், நல்லவே மாதிரி நடிச்சிட்டு போறியோ? அடுத்து என் கண்ணுல சிக்காமையா போவ. அப்பா கவனிச்சுக்கிறேன்டா. ஏன் சிந்துடோ, அவ ஏன் பொண்டாட்டி. அவளை நீ தப்பா விட மாட்டேன்டா. உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன் வாய உடைச்சது காணாது. கவனிச்சுக்கிற. ஐயோ சிந்து. ஏய் சிந்து, என்னாச்சு? வீட்டுக்கு போலாம். என்னம்மா? வீட்டுக்கு போலாம், இல்லாட்டி என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. இல்ல நீ கூட கொண்டு போய் விட வேண்டாம். என் அண்ணனை வர சொல்றேன். சிந்து, நான் இப்பவே போறேன். சாரிமா, அது வந்து என்கிட்ட பேசாத. இங்க சிந்து, நான் வந்து பேசாத. உன்கிட்ட பேசவே பயமா இருக்கு. சரி ஓகே, உங்க அண்ணி கோவிலுக்குள்ளதான் இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வாரேன்னு சொன்னேன். உங்க அண்ணியவாது பார்க்க போறியா? ஏன் அண்ணிய எனக்கு பாத்துக்க தெரியும். நான் போய் பாத்துக்கிறேன். இங்க சிந்து. சும்மாவே கோபத்துல இருந்தா, அந்த கோபம்லாம் என் மேல உள்ள பாசத்துல. ஆனா இது சிந்து, என் மேல வெறுப்பு மட்டும் கொண்டு வந்துடாத. அவன் பார்த்த பார்வை தப்பு. உன்ன போய் அவன் இந்த கோபத்தை தான் காமிச்சிட்டேன். சரி ஓகே. ஏன் சிந்து கோபப்படுவா, கோச்சுக்குவாளே தவிர கண்டிப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டா. வாசுகி கிட்ட பார்த்து பேசுறான், கொஞ்சம் நார்மல் ஆகுவா. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். நானும் அதைத்தான் கேக்குறேன். நீயா? ஏய், நான் போற இடம்லாம் பின்னாடியே வருவியா? ஏடா, உனக்கு வேற வேலையே இல்லையா? இதுக்கு நேரா இருக்கீங்களாடா? இங்க பாரு. அடச்சி, ஒண்ணேனா பார்க்க முடியாது. இங்க பாரு. டேய், அத பார்க்க முடியாதுன்னு சொல்றேல. அப்ப அந்த பக்கம் திரும்பிக்கோ. அந்த பக்கம் திரும்பிட்டு பேசுமா. புத்திசாலி நினைப்பு. ஹலோ, நாங்க புத்திசாலி தான். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டியா? ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணியா இல்லையா? ஏய், அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டியோ? தேவையில்லாம பேசாத. மா, எதுக்காக இங்க வந்த? நீ எதுக்குடா இங்க இருக்க? தெரிஞ்சு போச்சுடா. ஹாஸ்பிட்டல் இருக்க மாத்திரம் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரத்னமன் கம்பெனிக்கு போகணும்னு. அத ஒட்டு கேட்டுட்டு இங்க வந்திருக்க. இருக்காகடா, எதுக்காக இப்படி பண்ற? என்னது ஹாஸ்பிட்டல்ல நீ பேசிட்டு இருந்தியா? இங்க பாரு. பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். கூட பேசல. எப்படிமா நான் பேசுறது? நீ பேசும்போது நான் பொறுமையா கேட்டேல, நான் பேசும்போது நீ பொறுமையா கேளு. நான் எதுக்குடா கேட்கணும்? அப்புறம் நான் கேட்டேன். நீ கேப்ப, வேலை வெட்டி இல்லாத ஆளு. நானும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கணுமா? ரொம்ப பேசுற. அதுக்கு மேலயும் பேசுவேன். எப்ப பாரு குறுக்க வந்து நந்தி மாதிரி நின்னுக்கிட்டு போ. நான் இங்கே தான் இருப்பியா? இருந்துட்டு போ. டெய்லி யார் மூஞ்சில முழிக்கிறேனே தெரியல. உன்னோட மூஞ்ச டெய்லி பாக்குற மாதிரி இருக்கு. எங்கிட்ட இருந்தா வந்தியோ? அப்பா வேற எங்க போனாருன்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய கம்பெனியா இருக்கு, யார்கிட்ட என்ன கேக்குறது? அங்க ஒருத்தவங்க. சார், யார கூப்பிடுறா? ஹலோ சார், உங்களை தான். சொல்லுங்க மேடம். இந்த கம்பெனி எம்டியை பார்க்கணும். எம்டி சார் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. மீட்டிங்லயா? எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பதான் மேம் ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் எம்டி சாரை பார்க்கணும்னு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் வேணா நீங்க போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. சார், உங்ககிட்ட தானே கேக்குறாங்க. எந்த பதில்னாலும் சொல்லுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. சார், ஐயோ சொல்லிட்டு போங்க. ஓகே சார். சார், அப்புறம் சத்யமூர்த்தின்னு ஒருத்தவங்க. என்னடா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்னோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல நீ கேக்குறியா? சரியான ப்ரௌடா இருப்ப போல. சார், யார் இவரு? இந்த கம்பெனிக்கு இந்த மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. செக்யூரிட்டி என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ஆளெல்லாம் ஈஸியா உள்ள விட்டுருவீங்களா? ஐயோ, என்ன சொல்றாங்க இந்த மேடம்? நம்ம ஜீவா சார் இந்த திட்டுறாங்க. இவரும் அமைதியா நிக்கிறாரு.
சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. இல்ல சார் உங்களை தெரியுது என்ன பண்ண எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே காட்டிக்கோங்க. ஓகே சார். ஹலோ சார். மேடம். இவ்வளோ சரி ஓகே. உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? இந்த மாதிரி ஆளெல்லாம் எம்டி சார்ட்ட தான் சொல்லணும். அதை நான் பாத்துக்கிறேன். சார் அந்த பொண்ணை எம்டி சார் கூப்பிட்டாங்க, உள்ள வர சொல்லுங்க. சொல்றேன் சார். மேடம் உங்களை எம்டி சார் கூப்பிட்டாங்களாம், போங்க மேடம். ஓகே. எம்டி சார் ரூம் இதோ லெஃப்ட் எடுத்து ரைட் கட் பண்ணா எம்டி சார் ரூம் தான். ஓகே ஓகே தேங்க் யூ. என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா இப்பவே எம்டி சார்ட்ட உன்னை பத்தி பேசுறேன். இனி நாளையில இருந்து இந்த ஆபீஸ்க்குள்ளே நீ வர முடியாது. ஆஹா. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாருக்காவது சொந்தக்காரனா இருப்ப, அவங்கள தேடி 5-10 வாங்கலான்னு வந்திருப்ப. கரெக்ட் தானே? ஐயோ எப்படிங்க இவ்வளவு சரியா சொல்றீங்க? அதான் உன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே. இதெல்லாம் அங்க எழுதி ஒட்டியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் எழுதி ஒட்டுவாங்க. அப்புறம் எம்டி சாரை நான் பார்க்க போறேன். உன்னை பத்தி நான் வாட்டுக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவேன். அவரும் கோபப்பட்டு உன்னை ஏதாவது பண்ணிட போறாரு. அதான்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் பத்திலாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ அவங்களெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லங்க. ஐயோ பார்த்தது கூட இல்லையா? இனிமேல் பாப்ப, டெய்லி பாப்ப. பாக்குற மாதிரி போய் பேசிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த கிளி கிளிக்கிறா? எதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுறான்னு தெரியலையே. ஊருக்குள்ள நான் தானே பெரிய வாயாடி, வாயாடன். இவ நம்மளுக்கு மேல இருக்கா? ஐயோ இப்படி பேசுனா நாம எப்படி குடும்பம் நடத்துறது? ஐயோ சே, பேச்சு வாக்குல குடும்பம் வரைக்கும் போது. ஐயோ ஜீவா அதெல்லாம் விடு. அம்மா இவ எதுக்கு ரத்னமாமாவை பார்க்க போறா? ஏற்கனவே ஜோ கம்பெனின்னு ஒருத்தர் போனாரு, அவராது ஓகே இந்த ஆபீஸ்ல நான் வேலை பாக்குறேன்னு நினைச்சாரு. ஆனா இவ என்னன்னா இந்த ஆபீஸ்க்கு என்னமா நான் திருட வந்தவ மாதிரியே பேசிட்டு போறா. ஐயோ ஜீவா வர வர உன் நிலைமை ரொம்ப கவலைக்கடண்டா. சரி ஓகே பேசிட்டு வரட்டும். அது வரைக்கும் இங்கே இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது, கிளம்பிடுவோம். விடுங்க, நீ எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. ஆமா சிந்து, ஐயோ நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. தேங்க்ஸ் சிந்து. அம்மாடி நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அத்தை. சித்தார்த் தம்பி உன்னை நல்லா பாத்துக்கிறாப்லையா? அப்பப்போ சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. சிந்துவை பார்க்க முடியல, சிந்து அங்கேயே இருக்கா, இங்க விருந்துக்கு கூட வந்து தங்கல, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. இங்க கூட வராம அந்த தம்பிக்காக அங்கேயே தான் இருக்க. நல்லா பாத்துக்கிறாருலமா? நீ சந்தோஷமா இருக்கேல்ல? அதெல்லாம் சந்தோஷமா இருக்கேன் அத்தை. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இங்க நம்ம வீட்ல எல்லாரும் எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான். இது போதுண்டா கண்ணு. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்க வாழ்ற வாழ்க்கையை தானே பெத்தவங்க எதிர்பார்க்கறாங்க. இது போதுமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரிங்க அத்தை. சிந்து எப்போ வீட்டுக்கு வருவ? வாரேன், நீ எப்போ வேணாலும் ஓகே தான். ஓகே சிந்து, நீ வரும்போது சொல்லு. நான் இப்ப அம்மா வீட்டுல தான் இருக்கேன். நீ வந்தேனா நம்ம வீட்டுக்கு அங்க வந்துடுறேன். சரிங்க நீ, நான் வரும்போது சொல்றேன். காயுவும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. என்ன காயு ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சு நாமளும் மீட் பண்ணி பேசி, அதனால நீயும் அண்ணி கூட கண்டிப்பா வீட்டுக்கு வா. சரி சிந்து வாரேன். சிந்து சித்தார்த் எங்க? சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு போனா அண்ணி. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு கூப்பிட வாரேன்னு சொன்னான். ஓ ஓகே ஓகே. சிந்து சித்தார்த் மட்டும் கரெக்ட் டைத்துக்கு வரல, நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஆமாடி, எந்த அளவுக்கு மோசமா பேசுறான்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி பேசுறவங்கலாம் சீக்கிரம் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி தண்டனையெல்லாம் அனுபவிப்பாங்க. நம்ம பேசாம இருக்க கூடாது. சித்தார்த் மாதிரி தான் பண்ணணும். வந்து ஓங்கி அரட்டினதும் பேசாம இருக்கா. அதுக்கு முன்னே இங்க 2 பேர்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? விடுடா கண்ணு, நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனதும் எதிர்பார்க்காம சித்தார்த் தம்பி வரல, இந்த மாதிரி எப்பவுமே நல்லது நடக்கும். இது நினைச்சுக்காதீங்கடா, அதை அதோட மறந்துடுங்க. சரிங்கம்மா. சிந்து அத்தை, சித்தார்த் வந்துட்டாமா? சரிங்க அத்தை, நானும் அப்படியே கிளம்புறேன். அண்ணி பார்த்து போயிட்டு வாங்க. காயு பாய் டி. பாய் சிந்து. சரிம்மா பாத்துப்போம். கோவில நாங்க பூஜை கொடுத்துருக்கோம். பூஜை முடிஞ்சதும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். சரிங்க அத்தை. காயத்ரி வாசுகி வாங்கம்மா. இதோ வரேம்மா. சிந்து போயிட்டு கால் பண்ணு. சரிங்க நீ, நீங்க கிளம்புங்க. என்ன வந்ததும் கிளம்பிட்டாங்க எல்லாரும்? சாமி கும்பிட. ஓ கோபமா? வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம். சிந்து குங்குமம். இப்போ ஓகே. விபூதியும் இருக்கு, வச்சு விடவா? நான் வச்சுக்கிறேன், குடு. இந்தா. சிந்து ஏய் போலாம். எனக்கு நீ விபூதி போலான்னு சொன்னேன். தேங்க்ஸ்மா. கோபத்துல இருக்க பேச மாட்டேன்னு நினைச்சேன். விபூதியெல்லாம் வச்சு விடுற.
கோபத்துல தான் இருக்கேன். என்கிட்ட பேசாத. ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கே வராதவன் போய் சாமி கும்பிட்டுருக்கேன்னு நினைச்சுதான் விபூதி வச்சு விட்டேன். மிச்சப்படி ஒண்ணுமே கிடையாது. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இப்ப கூட நான் எங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்ப நான் போனா உங்களோட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்னோட அப்பா அம்மா கவலைப்படுவாங்க. அவங்க யாருமே ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப கூட போகல. மிச்சப்படி நீ மாறுற வரைக்கும் நான் இப்படித்தான். என்கிட்ட பேசாத. எப்படியாவது நீ மாறிடுவேன்னு சொல்லிதான் உன்கிட்ட நான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தேன். நான் உன்னோட குணத்தை மாத்தவே முடியாது. எவ்வளவு கோபப்படுற? கோபப்படாதன்னு சொன்னா என்கிட்டயும் விடு. உன்னை எப்பவும் மாத்த முடியாது. உன்னாலதான் நான் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டுட்டு போறேன். நீ தாலி கட்டினதோ எதுவுமே சொல்லாம உன் கூட வந்தேன்ல, அதனால எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏய் பேசாத. வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா இல்ல நானா போய்க்கவா? சரி ஓகேமா, இனி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி, அவன் பார்வை தப்பு. எனக்கு பிடிக்கல, அடிச்சேன். பிடிக்கலன்னா அடிச்சிருவியா? அடிக்கிறதுன்னா கொய்ய கால உடைப்பேன். அதையும் மீறி திரும்ப அவன் அதே மாதிரியே இருந்தானா அடுத்து கொல்ல கூட யோசிக்க மாட்டேன். சீ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல. உன்கிட்ட நான் இவ்வளவு தூரம் பொறுமையா சொல்லியும் திரும்பவும் நீ ஐயோ ஐயோ அவசரப்பட்டுட்டேனே. பேசாத பேசாத. என் கூட பேசவே பேசாத. ஏ சிந்து, சிந்து. ஓ சித்தார்த், அவசரப்பட்டு பேசுறியடா. நீ கோபப்படுறது அவளுக்கு பிடிக்கல. அது தெரிஞ்சு நீ நடந்துக்காம என்னடா நீ உன்னை நம்பி வந்தவளை இப்படி கஷ்டப்படுத்துற? சரி ஓகே ஓகே, இனி கோபப்பட மாட்டேன். சிந்து கண்டிப்பா கோபப்பட மாட்டேன். இனி எவனாவது தப்பு பண்ணா உனக்கு தெரியாம உன் கண்ணுக்கு தெரியாம இவன் கைய கால உடைப்பேனே தவிர இனி ஓ முன்ன நான் கோபப்பட மாட்டேன். இதே உறுதியில இருந்து தொலைடா. சொதப்பிராத. எல்லா நேரமும் பொறுமையா இருக்க மாட்டா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா பாரு. உனக்கு விபூதி எல்லாம் வச்சு விட்டுருக்கா. அவளை போய் கஷ்டப்படுத்துறியடா. ஓகே ஓகே, இனி கஷ்டப்படுத்த மாட்டேன். இனி கஷ்டப்படுத்த கூடாது. வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணி பாப்போம். கண்டிப்பா கோபம் குறையாது. ட்ரை பண்ணுவோம்.